பாமகவில் நீடித்து வரும் தந்தை மகன் மோதல் இன்னும் முற்றுபெறாத நிலையில் பதவிக்காக பலரும் தைலாபுரம் நோக்கி படையெடுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. அது குறித்தான ஒரு அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். தந்தை மகன் மோதலை பயன்படுத்தி ராமதாசிடமிருந்து பதவிகளை பெற பாமகவினர் மும்முரம் காட்டுவதாகவும், அன்புமணியால் ஓரம் கட்டப்பட்டவர்கள் ராமதாஸை சந்தித்து பதவிகளை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கலிஃப்துல்லா. ஏற்கனவே இந்த மோதல் ஒருபுறம் நீடித்து வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புதிதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இன்றும் ஆலோசனை கூட்டங்கள் ஏதாவது நடைபெறுகிறதா? எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த ஆலோசனையில கலந்து கொண்டிருக்கிறார்கள்? என்ன நடக்கிறது? வணக்கம். அன்புமணியால் ஓரங்காட்டப்பட்ட நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து பதவிகளை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் 6வது நாளாக மாவட்ட செயலாளரை நியமனம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வரை 49 மாவட்ட செயலர்களை நியமனம் செய்த நிலையில் தற்போது இன்றும் மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்து வருகிறார். மேலும் பதவி வேண்டி இன்றும் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக நிர்வாகிகள் தேடி வருகின்றனர். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் இன்றும் புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகிய நிலையில் திருப்பூர், திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு பதவி வேண்டி வருகை தந்துள்ளனர். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் புதியதாக பலர் மாவட்ட செயலரை இன்றும் நியமனம் செய்ய உள்ளார். மேலும் தந்தை மகன் மோதலை பயன்படுத்தி ராமதாஸிடம் பதவிகளை பெற முன்னாள் பாமக நிர்வாகிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். மேலும் அன்புமணியால் ஓரங்கட்டப்பட்ட முன்னாள் நிர்வாகிகள் ராமதாஸை சந்தித்து பதவிகளை பெற்று வருகின்றனர். மேலும் அன்புமணிக்கு எதிராக பாமகவினரே ராமதாஸின் பயன்படுத்தி வருவதால் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் அன்புமணியால் ஓரங்கட்டப்பட்ட சமூக நீதி பேரவை தற்போது பாமக நிறுவனரால் பொறுப்பேற்றுள்ள சமூக நீதி பேரவை கோபி அவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். அதே போல் பாமக பொருளாளர் திலகபாமா உள்ளிட்ட நீக்கி தற்போது மன்சூர் அலிகான் உள்ளிட்டவரை நியமனம் செய்து வருகிறார். தற்போது இன்றும் திருப்பூர், திருவாரூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல மாவட்ட செயலர்கள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய நிர்வாகிகளும் இன்று ராமதாஸை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர்.